கேட்டேன். இதான் அவளோட புதுசா வந்திருக்கால அந்த வீடு. பழைய வீடுனா எனக்கு தெரியும், இப்ப வீடு மாறிக்கிறது எனக்கு தெரியாதுலாட்டி. அதெல்லாம் இருக்கட்டும், இவளுக்கு வட்டி கொடுத்தா தருவாளா மாசம் மாசம்? என்ன நம்பிக்கையில அவளுக்கு கொடுக்க போறீங்க ஏட்டி? அதெல்லாம் கோமதி தந்துருவாட்டி. நான் ஆல்ரெடி அவளுக்கு 2 டைம் கொடுத்து வாங்கியிருக்கேன். அதான் அவள் மேல உள்ள நம்பிக்கையில தான் அவட்ட கொடுக்கேன். அடே எக்கா, பாத்தியலா உங்க அண்ணியும் அத்தையும் பண்ணுத வேலைய? இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? முதல்ல இப்படி வாங்குறதெல்லாம் நல்லதா? வட்டிக்கு குடுக்கலாம் வந்திருக்காவோ கள்ளத்தனமா? ஆமாட்டி ஆமா, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஊட்ட முதல்ல காசு யாது? அதான் எனக்கு தெரிய மாட்டிக்கு, ஒன்னும் பிடிபட மாட்டிக்கு. நான் வேணா போய் கேட்டுறவா? சும்மா கடங்க நீலாம்பரி அக்கா, அறிவு இருக்கா? பொறுமையா இருங்க, என்னதான் நடக்குன்னு பாப்போம். இப்பமே போய் குட்டைய குழப்பி விட்டுறாதீய, அவ வாயில இருந்தே உண்மை வரும். சரிட்டி, அவளை கூப்பிடுங்க, நின்று கூப்பிட வருவா. ஏக்கா ஏக்கா, கோமதி அக்கா, கோமதி அக்கா. அடே யாரு? எக்கா வாங்க, உள்ள வாங்கல, வீட்டுக்குள்ள வாங்க. வேண்டாண்டி வேண்டாண்டி, வெளியில வா. எக்கா வீட்டுக்குள்ள வாங்க, காபி தண்ணி குடிச்சிட்டு பேசுவோம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாட்டி, எல்லாம் குடிச்சிட்டு இப்பதான் வாரோம். ஆமாமா ஆமா, வேண்டாம். இல்லைன்னா சாப்பிடுங்க, உலைய வச்சுட்டேன், வாங்க சாப்பிடுற நேரம் ஆயிட்டுல. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. சரிக்கா சரி, அப்புறம் சொன்னாவோ வட்டிக்கு தாரேனியலாமே. ஆமாமா ஆமா, அதான் காசு எடுத்துட்டு வந்திருக்கேன். ரொம்ப நன்றிக்கா, நான்லாம் ரொம்ப சிரமப்பட்டு போய் கிடக்கேன், நீங்க தான் வந்து உதவுதிய. வட்டி எவ்வளோக்கா? 10 பைசா தான். என்னது 10? என்ன 10ங்க? ஊர் உலகத்துல எல்லாரும் 15 மீட்டர் அப்படின்னு போய்கிட்டு இருக்காங்க, உனக்கு 10க்கு என்ன செய்யுது? பாத்திலாட்டி 10. யா ஆத்து, இப்படிலாம் வாங்கினா குடும்பம் உருப்படுமா? நம்ம குடும்பம் கொஞ்சமாவது அறிவு இருக்கான்னு பாரு ரெண்டுக்கும். அதானக்கா பாருங்க. சரி கொடுங்க, அவசரத்துக்காண்டி வாங்கிக்கிடுதே, சீக்கிரம் திருப்பி தந்துருவேன். இந்தா 10, 20, 30. ரொம்ப என்னடி, எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. இல்லக்கா, எதுக்கும் சரி பண்ணிக்கிடுவோம் தான். இங்க ஆறு, நானே கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிருக்கேன். இத்தனைக்கு இது என் மவன் கொடுத்த காசு. கேட்டியா? நான் அவனுக்கு திரும்ப கொடுக்கணும். அதனால மாசம் மாசம் வர வேண்டியது கரெக்டா வந்துடணும். என்ன பத்தி தெரியாதாக்கா, நான் அதெல்லாம் கரெக்டா இருப்பேன் இந்த விஷயத்துலலாம். மவன் கொடுத்ததா? இப்பதானே எனக்கு ஞாபகம் வருது. என் அண்ணியோட மாப்பிள்ளைக்கு கடன் ஆயிட்டு வச்சிட்டுன்னு சொல்லி என் வீட்டுக்கார்ட்ட காசை போய் சொல்லி 2 பேரும் வாங்கியிருக்காளுவோ. அதை வாங்கினதோடு மட்டும் இல்லாம வட்டிக்கு வேற கொடுக்க ஆயுது இங்க. இந்த அநியாயத்தை எங்க போய் சொல்ல. சரிடி, நான் வாரேன். சரிக்கா, ரொம்ப நன்றி ரெண்டுத்துக்கும். எதில வாழுவோ, எவ்வளோ வட்டிக்கு கொடுக்காளுவோ, எவ்வளோ நல்லா இருப்பாளுவலா. ஏம்மா, இருந்தாலும் இவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ. எனக்கு என்னமோ சரியா படல, வாங்கிட்டு ஓடி ஈடி பெய்றாம. சரிடி சரி, எனக்கு எல்லாம் தெரியும். நீ பட்டாதான் அடங்குவ. சரி சரி வா, எங்க வீட்டுக்கு போவோம். அண்ணன் கொடுத்த காசுல ஒரு ஏசி வாங்கியிருக்கேன்னு பாரு, காத்து சிலு சிலுன்னு வருது. ஓடியா போய் ஏசிய போட்டு படுப்போம். வெயில் மண்டைய பொழக்க பாரு வெளியில. இப்போ ஏசியில இருந்து இருந்து வெளியில இருக்கவே முடியல. அப்படியே டீ வா போவோம். ஏசி வாங்கியிருக்கானா? ஏசி எனக்கு வாயில் என்னமா வருது. இருக்கட்டும், நான் வீட்டுல போய் இந்த மனுஷனை வச்சுக்கிடுந்தேன். 2 பேருக்கும் நடிப்பா பாரு நடிப்ப. ஆனாலும் அவர் 2 பேரும் கொஞ்சம் ஓவர் தான். நீங்க இது இதோட விடாதியே, நீங்க இன்னைக்கு போய் என்னன்னு கேளுங்க. அதாண்டி இன்னைக்கு நான் பண்ணதுல, அதுக்கப்புறம் நான் யாருன்னு அதுக்கப்புறம் தெரியும். சொன்னா முதல்ல இவர் நம்புதாரான்னு தெரியல, அதான் எனக்கு கவலையா இருக்குடி. ஏக்கா, அப்ப முதல்ல சொல்லிருக்கலாம்ல, போன்ல வீடியோ எடுத்திருக்கலாம். இப்ப போய் சொல்லுதியே எப்படி? எனக்கு இந்த ஐடியா இல்லாம போயிட்டு. சரி விடுங்க, பாத்துக்கிடலாம். உண்மையை தானே சொல்லுது, பொய்யா சொல்லுது? அப்பதானே அவளுக்கு அவ வீட்டு ஆளு லட்சணம் தெரியும். போய் சொல்லுங்கக்கா தைரியமா. நான் முதல்ல வீட்டுக்கு போறேன். நீ என்ன செய், ஆச்சி வீட்டுல போய் அந்த பயல அங்க விட்டுட்டு வந்தோம் தெரியுமா, வர்ற வழியில அவனை தூக்கிட்டு நீ நேரா அங்க வந்துரு. என்னத்தான் ஒன்னும் சொல்லாம திடீர்னு வந்திருக்கிய? அக்காவையும் சேர்த்து கூட்டு வர வேண்டியதானே? உங்க வீட்டுக்கு தான் காலையில வாரேன்னு சொல்லிட்டு வந்தா, அங்க வரலையே இன்னும். அப்படியா? அப்ப எல்லாரும் சேர்ந்து எங்கேயாவது வெளியில போயிருப்பாவளா இருக்கும். சரி சரி, அதுவும் நல்லதுக்கு தான்.
நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். சொல்லுங்க தான், எதுவா இருந்தா என்ன? இல்ல மாப்பிள்ள, எனக்கு நீங்க அன்னைக்கு காசு கொடுத்ததுல இருந்து மனசே சரியில்லை. நைட்டெல்லாம் தூக்கமே வரல. என்னாச்சத்தான், காசு எதுவும் பத்தலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, எனக்கு ஒன்னும் காசு தேவையே இல்ல. என்னத்தான் சொல்லுதிய? ஆமா மாப்பிள்ள, என் பொண்டாட்டி, அதான் உங்க அக்காவும் என் மாமியார் உங்க அம்மாவும் சேர்ந்து போட்ட பிளான் இது. உண்மையவா சொல்லுதிய? ஆமா, உண்மையதான் சொல்லுது. நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? முதல்ல உங்க குடும்பத்தை பாருங்க மாப்பிள்ள, அதுக்கப்புறம் அடுத்த குடும்பத்தை பாத்துக்கிடலாம். ஏன் நீங்க அவ சொல்லுது எல்லாத்தையும் நம்புதிய? முதல்ல வேற என்னத்தான் பண்ண சொல்லுதிய? அக்கா கண்ணை கசக்கிட்டு வந்து நிக்கும் போது என்னால இல்லைன்னு சொல்ல முடியுமா? என்னமா கொஞ்சம் சூதானமா பொழைங்க மாப்பிள்ள. இந்தாங்க, இதுல ஒரு 1,50,000 இருக்கு. இது இப்போதைக்கு வச்சுக்கோங்க, மீதி காசை நான் பைய தந்துருதேன். இல்ல இல்லத்தான், வேண்டாம். 1000 தான் இருந்தாலும் அவ அக்கா தானே, அவ வச்சுட்டு போட்டும். நீங்க அதெல்லாம் ஒண்ணும் தரேண்டாம். அக்கானா அதுவும் ஒரு அளவுதான் மாப்பிள்ள. தாயும் பிள்ளையினாலும் வாயும் வயிறும் வேறன்னு இருக்காங்க. கேட்டியலா? இந்த மாதிரி விஷயத்துலலாம் கரெக்டா இருங்க. இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க, இல்லைன்னா நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். என்னத்தான் வேண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிய. சரி போதும், இது மட்டும் போதும், இதுக்கு மேல நீங்க எதுவும் தர வேண்டாம் சொல்லிட்டேன். சரி மாப்பிள்ள, என்னமும் செய்யுங்க. இதுக்கப்புறம் அவ கேட்கா வைக்கான்லாம் நீங்க ரொம்ப கேட்டா இல்லைன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிருங்க. நான் எதுவும் கஷ்டம்னா நானே வந்து உங்ககிட்ட நேரம் கேட்பேன். கேட்டீங்களா? சரிதான், உடம்ப பாத்துக்கோங்க. பிள்ளைங்க ஒன்னையும் காணும். 2 பேரும் வெளில விளையாட போயிருக்காவோ, சின்னவனை அவ தூக்கிட்டு வெளியில போயிருப்பான்னு நினைக்கேன். சரி சரி மாப்பிள்ள, வார நீலாம்பரி வந்த கேட்டேன்னு சொல்லுங்க. இவ வந்தானாலும் வீட்டுக்கு வர சொல்லுங்க, இங்கே கெதின்னு கடந்துட போறா. சொல்லுதேன் தான். மட்டும் உண்மையை சொன்னேங்கிற விஷயத்த மட்டும் அவட்ட சொல்லிடாதீங்க, அவ பேய் மாதிரி ஆடிடுவா. அதெல்லாம் சொல்ல மாட்டேன் தான், சொல்ல மாட்டேன். போனாலும் 2 பேரும் இந்த பிள்ளைய 5 நிமிஷம் பிடிங்கன்ட்டு போனாலும் இன்னும் ஆளை காணும். ஆச்சி ஆச்சி உம்பா. ஆமால உம்பா தான், பாரு அங்க பாரு, எம்பிட்டு உம்பா காக்கா கோழி எல்லாம் இருக்குன்னு பாரு. ஞம் 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 ஞம். ஏல என்னத்துல வாயில போடுறீங்க? மண்ணைய வாயில திங்கல, துப்பு துப்பு. ஏல உங்க ஆட்ட சோறு இரு போடுறதே இல்லையா? மண் அள்ளி தின்னுட்டு இருக்குது பாரு. உங்க ஆட்ட பாத்துட்டேனா அது வேற. கொத்து கொத்துன்னு ஒரு வயில சும்மா இரு. வாயை தடுப்பு ஆ காட்டு. ஏவா 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 ஆச்சி, அந்த பைய இந்த அந்த இல்ல என்னன்னு கேக்க, எதுக்கடி இப்படி அடிச்சு பரண்டு ஓடியார? என்ன விவரமா சொல்லு. இருங்காச்சி, ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்துக்கிடுதே. மூச்சு தள்ளுது. தண்ணி கிண்ணி இருந்தா எடுத்துட்டு வாங்களேன். தண்ணி நான் மனசு கஷ்டப்பட்டு லைன்ல என்ன எடுத்து வச்சிருக்கேன். 4 நாள் வரை தண்ணி வராதான். போட்டி உன் வீட்ல போய் தண்ணி குடி. தவிச்ச வாய்க்கு தண்ணி தர மாட்டீங்களாச்சி, நீங்கெல்லாம் ஒரு மனுஷியா? நான் மனுஷியா இல்லாமே இருந்துட்டு போறேன். மனுஷி குறுக்கு வலிக்க நின்னு 2 குடத்தை எடுத்து தண்ணி வீட்ல கொண்டு வைங்கடினா ஒருத்தியாவது கொண்டு வந்து வைக்கலாட்டி. வயசான காலத்துல நானாக்கு வச்சு 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 வீடு வரைக்கும் கொண்டு வந்து உள்ள வச்சிருக்கேன். சரிதான், பையில கொண்டாங்க. நான் நீலாம்பரி அக்கா வீட்லயே போய் குடிச்சுக்கிடுதேன். அப்போ ஆமாட்டி, அவள எங்க அவன் கூட தானே இருந்தா. எதுக்கு இப்படி அடிச்சு பரண்டு போனிய முதல்ல இந்த பையனை விட்டுட்டு? அது ஒரு பெரிய கதாச்சி, இப்ப சொன்னா முடியாது. ஆனா உங்ககிட்ட சொல்லுதேன், நாங்க இங்க விடணும்ல இந்த பையில கூட்டிட்டு வரல. நாங்க இந்த வழிய வந்தோம். சரி நீங்க இருந்தியலா, அதான் விட்டுட்டு போனா கொஞ்சம் ஸ்பீடா போலாமேன்னு விட்டுட்டு போனோம். இந்த அக்காவோட அத்தையும் அவ அன்னிக்காரி இருக்கவுல்ல, அவளும் சேர்ந்து எங்கேயோ கிளம்பி போனா. இந்த அக்காவுக்கு ஒரே டவுட்டு, போய் ஃபாலோ பண்ணணும் என் கூட வாணுச்சு. நானும் அதான் சரி வேலையை போட்டுட்டு கூட வந்தேன். போய் பார்த்தா இவ்வளோ அத்தைக்காரி இருக்கவுல்ல, அவ கோமதிக்கு வட்டிக்கு கொடுத்துக்கிட்டு கிடக்காவோ தெரியுமா? ஏடி என்னடி சொல்லுத? அவட்ட காசு இல்ல, இவ வீட்டுக்காரட்ட வந்து காசு கேட்டுட்டு கிடந்தாவோ. அப்ப அவட்ட இருந்து அவ கொடுத்துருக்க வேண்டியதானே? அதான் ஆச்சி ட்விஸ்டே. காசு இந்த அண்ணனோடது தான். இவ்வளோ கொடுத்தாவோ தெரியுமா? இந்த யாரு அவ மைனி வீட்டுக்காரு கடை வாங்கிட்டுன்னு சொல்லி வாங்கி அந்த காசு தான் இவ கொடுக்காவோ வட்டிக்கு. அது மட்டும் இல்லாம பாதி காசு அந்த மேடம் இருக்காவல, அவ அன்னிக்காரி, அவ பிரிச்சு ஏசி வாங்கி வச்சிருக்காவலாம். இதை கேட்டுட்டு நீலாம்பேரி சும்மா இருக்குமா? அதான் சண்டைக்கு போயிருக்கு. அதான் போற அவசரத்துல இந்த பிள்ளைய கூட எடுத்துட்டு போல, என்னைய எடுத்துட்டு வா
அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிருக்காவோ. அதானே இந்த பிள்ளையை தூக்கிட்டு பின்னாடி போய் பார்க்கணும். ஐயையையையோ, இவ்வளவு நடந்து போச்சா? சரி இருடி, போ வா வா, நானும் வாரேன். சமாதானப்படுத்தும். பெரிய சண்டை கிண்டையை போட்டுட்டு போயிடாம, அது வேற. வாங்க வாங்க போ.